ஹாங்காங்கில் இருந்து கோலாலம்பூருக்கு சேவையில் ஈடுபட்டிருந்த ஏர் ஆசியா AK-139 விமானம் தொழில்நுட்ப காரணங்களுக்காக கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 2வது முனையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. பாதி வழியில் அந்த விமானத்தில் அழுத்தம் அசாதாரணமாக இருந்ததன் காரணமாக பாதுகாப்பு நடவடிக்கையாக பயணிகளுக்கு ஆக்சிஜன் கவசங்கள் வழங்கப்பட்டன. விமான பணியாளர்கள் மிகுந்த பொறுப்புடன் செயல்பட்டு நிலைமையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் என்று ஏர் ஆசியா ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. பயணிகள் பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்றும் அது கூறியது. அந்த விமானம் முனையம் 2 மாலை 4:05 மணிக்கு பத்திரமாக தரையிறங்கியது என்றும் அவ்வறிக்கை விரிவான ஆய்வுக்கு பின்னர் அந்த தொழில்நுட்ப கோளாறு என்ன என்பது அடையாளம் காணப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளது. இதனிடையே சம்பந்தப்பட்ட விமானம் இன்று மீண்டும் சேவையில் ஈடுபடுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த அவசர காலத்தில் முழு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து பயணிகளுக்கும் ஏர் ஆசியா நன்றி தெரிவித்துக் கொண்டது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.